ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இடியரக்கன் இருக்கார்ல, ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட்டான ஒரு டீமன். அதுலேயும் இதில் காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை ரிலீஸ் பண்ணுற எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான எபிசோடு. உங்களுக்கு அடிக்கடியில் போட மாட்டாங்க, எப்போயாவது தான் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அதுவும் ஆர்டர் வைஸாலாம் போட மாட்டாங்க. அவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா சொருகி விட்டுருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்குற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இடியரக்கனுக்கெல்லாம் தனியாக எபிசோடே இல்லை, அவரை ரிலீஸ் பண்ணுற எபிசோடே இல்லை, அவரெல்லாம் ரிலீஸே ஆகலை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டிவியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பட்டுச்சு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கே புரிஞ்சுது, ஆஹா இடியரக்கனுக்குன்னு எபிசோடு இருக்குது போல் அப்படின்னு. ஸோ அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. அடப்பாவிகளா, இவ்வளோ நாளாக இடியரக்கனு ரிலீஸே ஆகலை, அவருக்குலாம் எபிசோடே இல்லை அப்படின்னு என்னை நம்ப வச்சுட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம இடியரக்கனை பற்றி பார்க்கலாம். நமக்கு தமிழ் டப்பிங்கில் இவரை இடியரக்கன் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தி விட்டாங்க. ஆனால் இவரோட ஒரிஜினல் நேம் சீரீஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்ஸு. இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் டப்பிங்கில் சிம்பிள் அண்ட் சூப்பராக பார்த்தீங்கன்னா இடியரக்கன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஆனால் இவங்க ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சைனீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நேமும் வச்சுருக்காங்க. ஸோ அது கையாமுயான்னு பார்த்தீங்கன்னா வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஸோ அதனால் ப்ரொனவுன்சியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா தண்டர் டீமன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இடியரக்கனால் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, வெதரில் கிரியேட் ஆகிற லைட்னிங் அண்ட் தண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம தண்டர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம இடியரக்கனால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியும். எனக்கு ஏன் இடியரக்கனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சைலண்ட்டான ஒரு டீமன். ரொம்ப அதிகமாகவே பேசவே மாட்டார். இவர் அதிகபட்சம் பேசினதே பார்த்தீங்கன்னா இவர் ரிலீஸ் ஆன அந்த எபிசோடில் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் பேசியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கர் ஈவில் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பேசியிருப்பார், அவ்வளோதான். மற்றபடி இவர் ரொம்ப பெருசாகவே பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டார். நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் டவுட் வரும், ஒரு வேளை இடியரக்கன் ஊமையாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டான ஒரு டீமன். ஆனால் பேச்சில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆல் சைலண்ட். ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, ஒன்லி வைலண்ட்டு தான். அது மட்டும் இல்லை, நம்ம இடியரக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டிடியூடான கேரக்டர். அவருக்கு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதான். அதனாலே பார்த்தீங்கன்னா அதிகம் பேசுகிறதே கிடையாது. அதுவும் மற்ற அரக்கர்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கமாக பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதே கிடையாது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டான ஆள். ஸோ அது மட்டும் இல்லை, இவர் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோடனே சிண்டு பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம இடியரக்கன் இருந்துக்கிட்டு ஒழுங்காக மாஸ்டர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெத்து காமிச்சிருப்பார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற டீமன்ஸோட போர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இவரோட போர்ட்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு பார்த்தீங்கன்னா இவரோட போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் குறுகலாக இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே போர்ட்டலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிரிச்சுட்டு அப்படியே வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுப்பாரு. அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இவரை திரும்பி அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனால் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீமனுக்கும் இல்லை. எல்லார் போர்ட்டலுமே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இவரது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்ஷியன்ட் டைமில் வந்து நம்ம அரக்கர்கள் எல்லாத்தையும் நெதர்வேர்ல்டில் அடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இடியரக்கனும் விண்ணரக்கனும் சேர்ந்து நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நம்ம இடியரக்கனோட போர்ட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா ஹாலிவுட் கலிஃபோர்னியாவில் தான். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவருக்கான போர்ட்டல் இருக்குது. இவர் அடைச்சி வைக்க தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டனட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் நம்ம இடியரக்கனை பார்த்தீங்கன்னா நெதர்வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அடைச்சி வைக்க முடியும். நம்ம இடியரக்கனோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை தவிர மீதி எல்லா எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா அவரோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இடியரக்கனை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட்டான டீமன் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே டைம் நெக்ஸ்ட் எந்த டீமனை பற்றி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.